Hello friends, welcome to Drona Academy. Good evening to all. இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறது அகர முதலி, பாவேந்தர், தமிழ் ஒலி, உருத்திரங்கண்ணனார், டிகேசி, தவத்திரு குன்றக்குடி அடிகளார், 9ஆம் வகுப்பு கலைச்சொல் அறிதல். இது எல்லாம் சேர்த்து டோட்டலா ஒரு 50 கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த லைவ் டெஸ்ட்டை ஃபுல்லா அட்டென்ட் பண்ணுங்க. நம்ம பார்க்கக்கூடிய இந்த 50 கொஸ்டினும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சரி, இப்போ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தரலாம். குவலயம் என்னும் சொல்லின் பொருள்ல தவறானது எது? குவலயம் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கான பொருள்ல தவறானது உலகம், தரணி, ஞாலம், பார். வெரி குட். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஈஸியான கொஸ்டின் தான். தரணி அப்படின்னும் பொழுது உங்களுக்கு என்ன வரணும்? வேற நீ வந்திருக்கணும், அந்த நீயை மட்டும் மாத்தி கொடுத்துருக்கோம். ஓகே, அடுத்த கொஸ்டின். செழுமை வளனும் கொழுப்பும் ஆகும் என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? புறநானூறு, தொல்காப்பியம், கலித்தொகை, அகநானூறு. செழுமை வளனும் இந்த பாடல் வரி எந்த நூல்ல இடம்பெற்றது? வெரி குட். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. தொல்காப்பியம் தான். ஓகேவா? செழுமை வளன் அப்படிங்கிறதுல ஒரே மாதிரியான அந்த ஒரு கண்ணோட்டத்துல தொல்காப்பியத்துல சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். தமிழில் முதலாக அகராதி என்ற சொல்லை பயன்படுத்திய நூல் டேஷ். அகராதி அப்படிங்கிற சொல் தமிழ்ல முதலா எந்த நூல்ல பயன்படுத்தப்பட்டது? அகராதி நிகண்டு, திவாகர நிகண்டு, சதுர அகராதி, திருக்குறள். வெரி குட். ஆப்ஷன் ஏ, அகராதி நிகண்டு. ஓகே, அடுத்த கொஸ்டின். தமிழில் முதலாக அகராதி என்ற சொல்லை பயன்படுத்திய அகராதி நிகண்டு டேஷாம் ஆண்டு எழுதப்பட்டது? 1459, 1594, 1597, 1547. ஸோ எந்த வருஷத்துல இந்த அகராதி நிகண்டு அப்படிங்கிற நூல் எழுதுனாங்க? வெரி குட். இதுக்கான ஆன்சர் குட். ஆப்ஷன் பி, 1594. ஓகே, அடுத்த கொஸ்டின். பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக டேஷ் பாடியுள்ளார் அப்படின்னா யார் பாடியுள்ளார் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? பாரதியார், பட்டுக்கோட்டையார், தமிழ் ஒலி, பாவேந்தர். ஸோ பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு இது மாதிரியான அந்த கருத்துக்கள்ல பாடுபொருளா வச்சு யார் பாடல்கள் எழுதுனாங்க? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, பாவேந்தர். அதாவது பாரதிதாசன் அவர்கள் தான் இந்த பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு இந்த கருத்துக்கள்ல பாடல்கள் எழுதியிருப்பாரு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது டேஷ். மயில், குயில், கிளி, அன்னம். பெண்களுக்கு நிகரா பாரதிதாசன் எதை சொல்றாரு? எந்த நூல்ல சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னா அதையுமே நீங்க கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்தலாம். ஓகே, வெரி குட். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மயில தான் சொல்லியிருப்பாரு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். பட்டமரம் பற்றி கவி பாடிய கவி யார் என்பதை தேர்வு செய்யவும். பாவேந்தர், தமிழ் ஒலி, டிகேசி, குன்றக்குடி அடிகளார். பட்டமரம் அப்படிங்கிற அந்த தலைப்புல பட்டமரத்தை பத்தி யார் கவி பாடுனா? வெரி குட். ஸோ அவரை பத்தி என்னென்ன தெரியும்? ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, தமிழ் ஒலி. பட்டமரம் பற்றி கவி பாடிய கவி யாரு? தமிழ் ஒலி. அடுத்த கொஸ்டின். நிகண்டு நூல்களில் சிறந்ததாக போற்றப்படும் நூல் எது என காண்க. சேந்தன் திவாகரம், கயாதர நிகண்டு, சூடாமணி நிகண்டு, சதுர அகராதி. இதுல இந்த நிகண்டு நூல்கள்ல எது சிறந்த நிகண்டு நூல்?
வெரி குட். வெரி குட். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. சிறந்தது எது? சூடாமணி நிகண்டு. ஓகே, அடுத்த கொஸ்டின். தவறான இணை எது என காண்க. உருபன் ஃபோனேம், ஒலியன் மார்பேம், ஒப்பு இலக்கணம் கம்பேரேட்டிவ் கிராமர், பேரகராதி லெக்சிகன். இதுல எது வந்து தவறான இணை? 1 மற்றும் 3, 1 மற்றும் 2, 2 மற்றும் 4, 4 மற்றும் 3. வெரி குட். ஈஸியான கொஸ்டின் தான். இதுல பாத்தீங்கன்னா ஒப்பிலக்கணம் பேரகராதி ரெண்டும் கரெக்டா இருக்கும், உருபனும் ஒலியனும் தவறா இருக்கும். அப்ப உருபனுக்கு என்ன வரும் அப்படின்னா மார்பேம் அப்படிங்கிறது தான் வரும், ஒலியனுக்கு வந்து ஃபோனேம் அப்படிங்கிறது வரும். ஸோ இது ரெண்டும் மாத்தி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின். வீரமாமுனிவர் சதுரகராதியை தொகுத்த ஆண்டு டேஷ். 1732, 1754, 1753, 1873. ஓகே, வீரமாமுனிவர் சதுரகராதியை எந்த ஆண்டு தொகுத்தார்? வெரி குட். குட். இதுக்கான ஆன்சர் ஈஸியான கொஸ்டின் தான் இல்லையா? வீரமாமுனிவர் சதுரகராதியை தொகுத்த ஆண்டு என்னது? 1732. ஓகே, அடுத்த கொஸ்டின். குமிழிக்கல் என்ற சொல்லின் கலைச்சொல் என்ன? கோனிக்கல் ஸ்டோன், ஸ்டோன், வாட்டர் ஸ்டோன், ஸ்டோன் வாட்டர். குமிழிக்கல் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கான கலைச்சொல் என்ன? இது நிறைய தடவை ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? வெரி குட். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கோனிக்கல் ஸ்டோன். ஓகே, அடுத்த கொஸ்டின். கோடிட்ட இடத்தை நிரப்புக. வெந்து கருகிட இந்த நிறம் வர டேஷ் குமைந்தனையோ. இந்த பாடல் வரிகள்ல அந்த கோடிட்ட இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? கம்பி, வெம்பி, தந்து, அந்த. இந்த பாடல் வரிகள் எந்த நூல்ல இடம்பெற்றது அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லுங்க. ஓகே, வெரி குட். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, வெந்து கருகிட இந்த நிறம் வர வெம்பி குமைந்தனையோ. ஓகே, அடுத்த கொஸ்டின். டிராபிக்கல் ஜோன் என்னும் சொல்லின் கலைச்சொல் என்ன? பாசனம், வெப்பமண்டலம், மித வெப்பம், நீர் மேலாண்மை. டிராபிக்கல் ஜோன் அப்படிங்கிறது சரியான அந்த கலைச்சொல் வந்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? வெரி குட். அப்ப மற்றதுக்கு என்ன வரும்? கெஸ் பண்ண முடியுமா ஏதாவது? ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, வெப்ப மண்டலம். இதுதான் டிராபிக்கல் ஜோன். ஓகே, அடுத்த கொஸ்டின். கவிஞர் தமிழ் ஒளி டேஷில் பிறந்தார். தஞ்சை, திருச்சி, புதுவை, சென்னை. கவிஞர் தமிழ் ஒளி வந்து எந்த ஊர்ல வந்து பிறந்தார்? ஓகே, வெரி குட். பிறந்தது எங்க? புதுவை, புதுச்சேரி இருக்கு இல்லையா, அங்கதான். ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின். உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று பாடல் பாடியவர் யார்? பாவேந்தர், பாரதியார், தமிழ் ஒளி, குன்றக்குடி அடிகளார். உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன்
ஏ பாவேந்தர். ஓகேவா, அவர் பாரதிதாசன் அவர்கள் தான் உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் அப்படின்னு சொல்லியிருப்பார். இது எந்த பாடத்துல வரும் அப்படின்னா ஒப்புரவு நெறி இருக்கு இல்லையா, அந்த பாடத்துக்குள்ள ஒரு லைன்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனால நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பையும் எனினே தப்புன பலவே. இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? குறுந்தொகை, புறநானூறு, திருக்குறள், பழமொழி 400. செல்வத்து பயனே ஈதல் எந்த நூல்ல வருது? ஆப்ஷன் பி, புறநானூறு. ஓகே, அடுத்த கொஸ்டின். பயன் மரம் டேஷ் பழுத்து அற்றார் செல்வம் நயனுடையான் கண் படின். இதுல கோடிட்ட இடத்தை நிரப்புக. நாடு, உள்ளூர், அந்த, பழம். பயன் மரம் டேஷ் பழுத்து அற்றார் செல்வம் நயனுடையான் கண் படின். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பயன்மரம் உள்ளூர் பழுத்து அற்றால் செல்வம் நயனுடையான் கண் படின். ஓகேவா, உள்ளூர் அப்படிங்கிறது தான் வரும். அடுத்த கொஸ்டின். மக்கள் பணியையே இறைபணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் டேஷ். தாயுமானவர், வள்ளலார், குன்றக்குடி அடிகளார், வி முனுசாமி. எக்ஸாக்டா ஸ்கூல் புக்ல இந்த சென்டென்ஸுக்கு யாரை கொடுத்துருக்காங்க? வெரி குட், குட் குட். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, குன்றக்குடி அடிகளார். ஓகே, அடுத்த கொஸ்டின். பொருந்தாதது எது என காண்க. நாயன்மார் அடிச்சுவட்டில், குறட்செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள், அறிக அறிவியல். இதுல பொருந்தாதது எது அப்படிங்கிறத சொல்லுங்க. அது ஏன் பொருந்தாது அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லுங்க. ஓகேவா, வெரி குட். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, அறிக அறிவியல். ஏன் அப்படின்னா அது வந்து நூல்ல வராது. ஓகேவா, மேல உள்ள 3 நூல்கள், அறிக அறிவியலுங்கிறது என்னது? இதழ்ல வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்பது டேஷ் நெறி. தனியுடைமை, பொது உடைமை, பொருளுடைமை, ஒழுக்கமுடைமை. ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்பது டேஷ் நெறி. வெரி குட். ஆப்ஷன் பி, ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும், அது பொது உடைமை நெறி. ஓகேவா, அடுத்த கொஸ்டின். எதிர்ச்சொல் பொருத்துக. எளிது, ஈதல், அந்நியர், இரவலர். இத சரியான அந்த எதிர்ச்சொல்லோட பொருத்தி என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க. ஓகேவா, புரவலர், அரிது, ஏற்றல், உறவினர். வெரி குட். எளிது அப்படின்னும் பொழுது என்ன வரும்? அரிது அப்படிங்கிறது தான் வரும். ஓகேவா, அடுத்தது ஈதல் அப்படின்னா கொடுத்தல் இல்லையா, அப்ப அதுக்கு எதிர்ச்சொல் என்ன? ஏற்றல். அந்நியர் அப்படின்னா சம்மந்தம் இல்லாதவங்க, தெரியாதவங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்ப அதுக்கு எதிர்ச்சொல் என்ன? உறவினர்.
ஓகே, அப்ப 4 வரணும். இரவலருக்கு வந்து புறவலர் அப்படிங்கிறது தான் வரும். ஓகே, அப்ப 2 3 4 1 ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், பொருந்தாதது எது அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? நிலை பெற்ற சிலை, வீராயி, கண்ணப்பன் கிளிகள், கருவிப்பட்டி. இதுல பொருந்தாதது எது? இது எல்லாமே ஒருத்தர் எழுதின நூல். அது யார் அப்படிங்கிறது தெரியும்னா அதையுமே கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. ஓகேவா? தவறானது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. ஓகே, வெரி குட். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, கருவிப்பட்டி. ஆக்சுவலா குருவிப்பட்டின்னு வரும், அதை மாத்தி கருவின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், பொருந்தாத நூல் எது? மே தினமே வருக, தமிழ் சமுதாயம், மாதவி காவியம், கவிஞனின் காதல். இதுல பொருந்தாத நூல் வந்து எது அப்படிங்கறத சொல்லுங்க. ஓகேவா? அப்ப அந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கறதையும் சேர்த்து சொல்லிடணும். ஓகே, வெரி குட். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, தமிழ் சமுதாயம். அந்த இடத்துல என்ன வரும்? தமிழர் சமுதாயம் அப்படிங்கிறது தான் வரும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், ஒருத்திரங்கண்ணனார் அவர்கள் எந்த ஊரில் வாழ்ந்தார்? ஒருத்திரங்கண்ணனார் எந்த ஊர்ல வாழ்ந்தார்? அரியலூர், கடியலூர், கோவில்பட்டி, சக்கரவில்லை. ஒருத்திரங்கண்ணனார் அவர்கள் எந்த ஊர்ல வாழ்ந்தவர்? அவருடைய பேரே நமக்கு எப்படி தெரியும்? கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படிதான் தெரியும் இல்லையா? அப்ப ஆப்ஷன் பி தான். ஓகே, அடுத்த கொஸ்டின், தமிழில் முதலில் எழுதப்பட்ட நூலான அகராதி நிகண்டின் ஆசிரியரோட பெயர் என்ன? ரேவண சித்தர், கடுவெளி சித்தர், பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர். பார்த்தோம், இந்த தமிழ்ல முதலா எழுதப்பட்ட அந்த அகராதி நிகண்டுல அகராதிங்கிற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டது, அப்புறம் அந்த நூல் வந்து எந்த ஆண்டு எழுதப்பட்டது, இதெல்லாம் பார்த்தோம். இப்ப அதனுடைய ஆசிரியர் பெயரை பார்க்கிறோம். ஓகே, வெரி குட். ஆப்ஷன் ஏ, ரேவண சித்தர் அப்படிங்கிறது தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், பெரும்பானாற்று படையின் பாட்டுடை தலைவன் டேஷ். நக்கீரன், இளந்திரையன், நற்கிள்ளி, குமணன். பெரும்பானாற்று படையோட பாட்டுடை தலைவன். வெரி குட். ஆப்ஷன் பி, இளந்திரையன். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், பொறுத்துக. அகலாய்வு, நடுகள், பொறிப்பு, புடைப்பு சிற்பம். இன்ஸ்கிரிப்ஷன், எம்போஸ்ட் ஸ்கல்ப்சர், ஹீரோ ஸ்டோன், எக்ஸ்கவேஷன். இதை சரியா பொருத்தி என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? வெரி குட். பாத்தீங்கன்னா அகலாய்வு அப்படின்னும் பொழுது என்ன வரும்? எக்ஸ்கவேஷன் அப்படிங்கிறது தான் வரும். அப்ப 4. நடுக்கல் வந்து ஹீரோ ஸ்டோன் 3. பொறிப்பு அப்படிங்கிறது இன்ஸ்கிரிப்ஷன். ஓகேவா? 1.
புடைப்பு சிற்பம் வந்து எம்போஸ்ட் ஸ்கல்ப்சர் அப்படிங்கிறது. ஸோ 2 4 3 1 2ன்னு இருக்கக்கூடியது ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், கல்ச்சரல் சிம்பிள் என்னும் கலைச்சொல்லுக்கான தமிழ்ச்சொல் என்ன? புடைப்பு சிற்பம், பண்பாட்டு குறியீடு, கல்வெட்டியல், அகழாய்வு. கல்ச்சரல் சிம்பிள் இதுக்கான அந்த தமிழ்ச்சொல் என்ன? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பண்பாட்டு குறியீடு, கல்ச்சரல் சிம்பிள். ஓகே, அடுத்த கொஸ்டின், முதலில் தோன்றிய நிகண்டு நூல் எது? முதல்ல தோன்றின நிகண்டு நூல் சேந்தன் திவாகரம், சூடாமணி நிகண்டு, சதுரகராதி, கயாதர நிகண்டு. சிறப்பானது பார்த்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து முதலில் தோன்றியது. வெரி குட். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சேந்தன் திவாகரம். ஓகே, அடுத்த கொஸ்டின், பொருந்தாத நூல் எது என காண்க. இசையமுது, இருண்ட வீடு, பாஞ்சாலி சபதம், குடும்ப விளக்கு. இதுல பொருந்தாத நூல் எது? வெரி குட். அப்ப அதனுடைய ஆசிரியர் பெயர் என்ன? இசையமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு 3ம் வந்து பாரதி தாசன் அவருடையது. பாஞ்சாலி சபதம் அப்படிங்கிறது பாரதி யாருடையது? பாரதியாருடையது. ஓகேவா? இப்ப பொருந்தாத நூல் எது? ஆப்ஷன் சி, பாஞ்சாலி சபதம். ஓகே, அடுத்த கொஸ்டின், சமைப்பதும் வீட்டு வேலை சலிப்பின்றி செயலும் டேஷ் தமக்கேயாம் என்று கூறல் சரியில்லை. இந்த பாடல் வரிகள்ல கோடிட்ட இடத்தை நிரப்பி என்ன வரும்னு சொல்லுங்க. ஓகேவா? பெண்கள், ஆண்கள், எல்லாம், என்றும். சமைப்பதும் வீட்டு வேலை சலிப்பின்றி செயலும் டேஷ் தமக்கேயாம் என்று கூறல் சரியில்லை. இது கரெக்டா ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா இந்த பாடல் வரிகள் எந்த நூல்ல இடம்பெற்றது, அதனுடைய ஆசிரியர் பெயர் என்ன, அதையும் சேர்த்து சொல்லிடுங்க. ஓகேவா? வெரி குட். சமைப்பதும் வீட்டு வேலை சலிப்பின்றி செயலும் பெண்கள் தமக்கேயாம் என்று கூறல் சரியில்லை. ஓகேவா? இது இதுல வரும், பாரதிதாசன் அவர்களுடைய பாடல்கள்ல வரும். பாடலுடைய பேரை, நூலோட பேரை நீங்க தான் சொல்ல போறீங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின், மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வரிகள், இதனுடைய ஆசிரியர் பெயர் என்ன? பாவேந்தர், பாரதி, கவிமணி, டிகேசி. மங்கையராய் அதாவது பெண்களாய் பிறப்பதற்கு மாத்தவம் செய்யணும், அதுல நல்ல மாத்தவம் செய்யணும் அப்படின்னு சொன்னது யாரு? வெரி குட். தப்பா இருக்கே, நல்லா பாருங்க. ஆப்ஷன் சி, கவிமணி தான். ஓகேவா? இது கொஞ்சம் சில பேரே கன்ஃபியூஸ் ஆகும், நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், சொல்லை பொருளோடு பொருத்துக. முழக்கம், ஓதுக, கனிகள், படி. உலகம், உலோகங்கள், சொல்க, ஓங்கி. இதுல இந்த சொல்ல வந்து பொருளோடு பொருத்தி என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க. ஓகேவா? வெரி குட். முழக்கம் அப்படின்னும் பொழுது என்ன வரும்? ஓங்கி அப்படிங்கிறது தான் வரும். ஓகேவா? ஓதுக அப்படின்னா சொல்க அப்படின்னு வரும். கனிகள் அப்படின்னா உலோகங்கள் அப்படின்னு வரும். படி அப்படின்னா என்னது? உலோகம். அப்ப 4 3 2 1 ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், தவறான இணை எது என காண்க. லான்ச் வெஹிக்கிள் ஏவு ஊர்தி, மிசைல் ஏவுகணை, நாட்டிக்கல் மைல் கல்மைல், வீடியோ கான்ஃபரன்ஸ் காணொலி கூட்டம். இதுல எது தவறானது? அப்ப அந்த இடத்துல என்ன வரும்? வெரி குட். ஆப்ஷன் சி, நாட்டிக்கல் மைல் அப்படிங்கிறது தான் தவறான இணை. மற்ற 3ம் சரியானது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின்,
பணியாளர் பெயர் பதிவு என்னும் சொல்லின் கலைச்சொல் என்ன? பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட், எலக்ட்ரானிக் டிவைசஸ், டவுன்லோட், CNR. பயணியர் பெயர் பதிவு என்னும் சொல்லின் கலைச்சொல். வெரி குட், ஈஸி தான். பயணியர் அப்படின்னும் பொழுது அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா பேசஞ்சர், நேம் பெயர், பதிவு அப்படிங்கிறதுக்கு ரெக்கார்டு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். அருளோசை, அறிக அறிவியல் ஆகிய இதழ்களை நடத்தியவர் யார்? டி. முனுசாமி, தமிழ் ஒளி, பாரதிதாசன், குன்றக்குடி அடிகளார். அருளோசை, அறிக அறிவியல் இந்த இதழ்களை நடத்தினது யார்? வெரி குட். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, குன்றக்குடி அடிகளார். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். பொறுத்துக. சமூக சீர்திருத்தவாதி, கலர்நிலம், தன்னால்வலர், சொற்றொடர். இதை சரியான அந்த கலைச்சொல்லோட பொருத்தி என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க. ஓகேவா? செலைன் சாயில், சோசியல் ரிஃபார்மர், சென்டென்ஸ், வாலண்டியர். ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். தன்னால்வலர் அப்படின்னா வாலண்டியர்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னாவே ஈஸியாக நீங்கள் ஆன்சர் வந்து சூஸ் பண்ணிடலாம். அது மாதிரி சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னும் பொழுது சமூகம் அப்படின்னும் பொழுதே உங்களுக்கு சோஷியல்னு வந்துடுது. ஓகேவா? அப்போ ஈஸியாக ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். என்னது? ஆப்ஷன் சி. ஏதாவது ஒன்று தெரிஞ்சாவே சூஸ் பண்ணிடலாம். கலர் நிலம் அப்படின்னா செலைன் சாயில், தன்னால்வலர் வந்து வாலண்டியர், சொற்றொடர் வந்து சென்டென்ஸ். ஓகே, ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின். பொறுத்துக. கேவ் டெம்பிள், ட்ரெஷரி, ஹானரரி டாக்டரேட், மெலோடி இந்த சொல்லுக்கான கலைச்சொல்லோடு பொருத்தி என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? இதுக்கு ஆன்சர் பாருங்க. கேவ் டெம்பிள் அப்படின்னா என்னது? உடைவரை கோவில். ஓகேவா? அப்ப 1க்கு 4ன்னு வரக்கூடியது 2 இருக்கு. ட்ரெஷரி அப்படின்னா என்னது? கருவூலம். அப்ப 4க்கு அப்புறம் 1 வரணும். ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். ஓகேவா? ஹானரரி டாக்டரேட் அப்படின்னா மதிப்புறு முனைவர். மெலோடி அப்படின்னா என்னது? மெல்லிசை. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஆவண குறும்படம் என்னும் சொல்லின் கலைச்சொல் என்ன? டாக்குமெண்ட், ஷார்ட் பிலிம், காம்பினேஷன், ட்ரெஷரி, மெலோடி. ஆவண குறும்படம் இதுக்கான இந்த கலைச்சொல். வெரி குட். ஆப்ஷன் ஏ, டாக்குமெண்ட் ஷார்ட் பிலிம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். திருமூலரின் திருமந்திரத்தில் டேஷ் என்னும் சொல் முதலாக இடம்பெற்றுள்ளது? திருக்குறள், செயல், வினை, அகராதி. வெரி குட். திருமூலரோட திருமந்திரத்துல என்னது? அகராதி அப்படிங்கிற சொல் முதலாக இடம்பெற்றது. ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின். டேஷ் என்பவர் படங்களுடன் கூடிய ஒரு அகர முதலியை வெளியிட்டார். இந்நூல் 20ஆம் நூற்றாண்டு தமிழ் அகராதி என்னும் பெயருடன் வெளிவந்தது. கதிரை வேலன், வீரமாமுனிவர், ராமநாதன், வெண்சுலு. யார் வந்து படங்களுடன் கூடிய அகர முதலியை வெளியிட்டார்? வெரி குட். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ராமநாதன். ஓகே, அடுத்த கொஸ்டின். டேஷாம் ஆண்டு பவானந்தத்தின் தற்கால தமிழ் சொல்லகராதியும் டேஷாம் ஆண்டு மதுரை தமிழ் பேரகராதியும் வெளிவந்தன. 2 இயர்ஸ் கேட்டிருக்கோம் சரியா? 1920 19, 1925 37, 1939 25, 1937 25. வெரி குட். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1925 37 தான். பவானந்தத்தோடது வந்து 1925, மதுரை தமிழ் பேரகராதி வந்து 1937. ஓகேவா? அடுத்த கொஸ்டின்.
டேஷ் என்பவரால் தொகுக்கப்பட்ட தமிழ் அகர முதலி 1985ஆம் ஆண்டு தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது. ஆப்ஷன்ஸ் வந்து கதிரை வேலன், மு. சண்முகம், ராமநாதன், குப்புசாமி. ஸோ கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. ஆப்ஷன்ஸ் வந்து நான் ரீட் பண்றேன். ஓகேவா, இது எப்படியே ஸ்பேஸ் மிஸ் ஆயிடுச்சு. கதிரை வேலன், மு. சண்முகம், ராமநாதன், குப்புசாமி. வெரி குட். இதுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. ஓகேவா. அடுத்த கொஸ்டின், தவறான இணை எது என காண்க. இந்தியன் நேஷனல் ஆர்மி இந்திய தேசிய ராணுவம், கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் பண்டமாற்று முறை, வெஜிடபிள் சூப் காய்கறி வடிச்சாறு, சுகர் கேன் ஜூஸ் இது சூப்பு இது ஜூஸ். ஓகேவா. மாங்கனி சாறு. இதுல தவறான இணை வந்து எது? ஈஸி, பார்த்தது டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். வெரி குட். ஆப்ஷன் டி, மாங்கனி சாறு. அங்க என்ன வரணும்? கரும்பு சாறுன்னு வரணும். ஓகே. அடுத்த கொஸ்டின், எழுத்து சீர்திருத்தம் என்னும் சொல்லின் கலைச்சொல் என்ன? ரிஃபார்மிங் த லெட்டர்ஸ், பிலாசபி, ரைம் ரைம் தான். அப்புறம் வந்து ஃபாண்ட். எழுத்து சீர்திருத்தம். வெரி குட். ரிஃபார்மிங் த லெட்டர்ஸ். ஓகே. அடுத்த கொஸ்டின், சிலபிள் என்னும் சொல்லின் கலைச்சொல் என்ன? அசை, இயைபு, தொடை, மெய்யியல், எழுத்துரு. சிலபிள் அப்படிங்கிற சொல்லுக்கான கலைச்சொல். ஆப்ஷன் ஏ, அசை தான். ஓகேவா. அடுத்த கொஸ்டின், பண்பாட்டு கழகம் என்னும் சொல்லின் கலைச்சொல் என்ன? கல்ச்சரல் அகாடமி, ஹியூமன், அப்புறம் பர்சனாலிட்டி, ஃப்ரீவர்ஸ். பண்பாட்டு கழகம். வெரி குட். ஆப்ஷன் ஏ, கல்ச்சரல் அகாடமி. ஓகே. அடுத்த கொஸ்டின், உருவக அணி என்னும் சொல்லின் கலைச்சொல் என்ன? ஃப்ரீவர்ஸ், கல்ச்சரல் அகாடமி, பர்சனாலிட்டி, மெட்டஃபோர். உருவக அணி. எதை உருவக அணின்னு சொல்லுவோம்? வெரி குட். ஆப்ஷன் டி, மெட்டஃபோர். அடுத்த கொஸ்டின், டிகேசி அவர்களின் காலம் என்ன? 1882 டு 1954, 1880 டு 1990, 1884 டு 1975, 1830 டு 1923. டிகேசி அவர்களின் காலம். வெரி குட். ஆப்ஷன் ஏ, 1882 இருந்து 1954 வரை. ஓகேவா. அடுத்த கொஸ்டின், தமிழ் லெக்சிகன் என்று அழைக்கப்படும் சென்னை பல்கலைக்கழகத்தாரால் வெளியிடப்பட்ட தமிழ் பேரகராதியில் சொல்லுக்கான விளக்கங்கள் டேஷ் கூறுகளாக கொடுக்கப்பட்டுள்ளன. 5, 8, 7, 6. அந்த லெக்சிகன் இருக்கு இல்லையா, தமிழ் லெக்சிகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சென்னை யூனிவர்சிட்டியால வெளியிடப்பட்ட ஒரு தமிழ் பேரகராதி. அதுல அந்த சொல்லுக்கான விளக்கங்கள் எத்தனை கூறுகளாக இருக்கு? வெரி குட். ஆப்ஷன் சி, 7 கூறுகள். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 50 கொஸ்டின் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸும் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா. இந்த 50 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் ரைட்டா பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி உங்களுடைய மார்க்ஸை வந்து கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. அண்ட் இந்த லைவ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். அடுத்து வேறொரு வீடியோ பதிவுல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் துரோன் அகாடமி. தேங்க்யூ.